அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கைதாக போகிறார்கள். அதுக்கான நடவடிக்கையை இப்ப திமுக எடுத்துக்கொண்டு வருகிறது. இந்த ஒரு கேஸ் அந்த காவல் அதிகாரி உண்மையை சொன்னா எடப்பாடி பழனிசாமி மட்டும் இல்லாம பல அதிமுக நிர்வாகிகள், அதிமுக அமைச்சர்கள் கைதாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மீண்டுமே 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை திமுக பெறப்போகிறது. என்ன நடக்கிறது, என்ன நடக்க போகுது, டீட்டெயிலாக பேச போகிறோம். லாக்அப் மரணம் தமிழகத்தில் அதிகரித்து கொண்டே இருக்கு. இது திமுக ஆட்சியில் மட்டுமான்னு கேட்டால் கிடையாது. அதிமுக ஆட்சியிலும் லாக்அப் மரணம் அதிகமாகவே இருந்தது. முக்கியமாக சாத்தான்குளம் பிரச்சனை தமிழகம் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் பேசப்பட்ட ஒரு மிகப்பெரிய லாக்அப் மரணம். 2020 சாத்தான்குளம் காவல் அதிகாரிகள் ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் அப்படிங்கிற தந்தை மகனை விசாரணைக்காக சாத்தான்குளம் காவல் நிலையத்துக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. எதுக்காக விசாரணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக்டவுன் சமயத்தில் இந்த காவல் அதிகாரிகள் இவங்க 2 பேர்கிட்ட லஞ்சம் கேட்டிருக்காங்க. இவங்க 2 பேரும் நாங்கள் லாக்டவுனில் இருக்கோம், எங்களோட வியாபாரமே ஒழுங்காக போகலை, இந்த சமயத்தில் நாங்கள் எப்படி லஞ்சம் கொடுக்க முடியும், உங்களுக்கு காசு கொடுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. முக்கியமாக ஃபினிக்ஸ் ஜெயராஜ் அவர்களோட மகன் இவர் காவல் அதிகாரி கிட்ட ரொம்ப கோபமாக பேசியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை பழிவாங்குவதற்காக சாத்தான்குளம் காவல் அதிகாரிகள் உங்கள் மீது விசாரணை நடத்த வேண்டும், உங்கள் மீது கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நைட்டு ஒரு 7 மணிக்கு தந்தையும் மகனையும் கூப்பிட்டு போயிருக்காங்க. காவல் நிலையத்தில் 9 காவல் அதிகாரிகள் இவங்க 2 பேரையுமே அடித்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இதில் லாக்அப்லேயே தந்தையும் மகனும் உயிரிழந்திருக்காங்க. ஒரே நேரத்தில் தந்தையும் மகனும் உயிரிழந்திருக்காங்க. இந்த ஒரு விஷயம் இந்தியா முழுவதும் பேசப்பட்டது 2020. ஸோ இப்போ இந்த ஒரு விஷயத்தை மீண்டும் திமுக தூசி தட்டி எடுத்திருக்கு, இன்டைரக்டாக எடுத்திருக்கு. அப்போ 2020 இந்த ஒரு கேஸ் சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாததால் அப்பவே சிபிஐக்கு இந்த ஒரு கேஸ் மாற்றப்பட்டது. கட்டமாக 900 பக்கம் கொண்ட ஒரு அறிக்கையை நீதிமன்றத்தில் சிபிஐ சமர்ப்பித்தாங்க. அதை தொடர்ந்து 400 பக்கம் அறிக்கையை நீதிபதி முன்னிலையில் சிபிஐ சமர்ப்பித்தாங்க. அப்போ நீதிபதி இவங்க கிட்ட ஒரு சிபிஐ கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, இன்னும் 6 மாதத்துக்குள்ள இந்த ஒரு கேஸ் முடிக்க வேண்டும். இந்த தந்தை மகன் லாக்அப் மரணத்தில் உண்மைகள் என்னென்ன காவல் அதிகாரிகள் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்க வேண்டும் அப்படி சொல்லி நீதிபதி உத்தரவிட்டாங்க. ஸோ அதன் பேரில் 9 காவல் அதிகாரிகளை விசாரணை கைதியாக இவங்க மேல வழக்கும் போடப்பட்டது. இந்த ஒரு வழக்கு இப்போ வரைக்குமே போய்கொண்டு இருக்கு. 3 வருடங்கள் மேல ஆகிவிட்டது. ஸோ நீதிபதி 6 மாதங்கள் தான் கொடுத்தாங்க. ஆனா இப்போ 3 வருடங்களுக்கும் மேல ஆகியிருக்கு. இந்த சமயத்துல இந்த ஒரு வழக்குல ஒரு புதிய திருப்பம் ஏற்பட்டிருக்கு. அந்த 9 காவல் அதிகாரிகள்ல ஸ்ரீதர் அப்படிங்கிற ஒரு காவல் அதிகாரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. மனுவை நீதிபதி கிட்ட கொடுத்திருக்காங்க. அதாவது அந்த காவல் நிலையத்தில் அந்த சமயத்தில் என்ன நடந்தது, இந்த ஒரு கொலையில் யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற உண்மையை நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை அந்த காவல் அதிகாரி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு கேஸ்னால் 2026 சட்டமன்ற தேர்தல் திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இப்போ திமுக மீது இருக்கும் குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக்அப் மரணங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கு. சிஎம் ஸ்டாலின் அவர்கள் இதை பற்றி கேள்வி கேட்காம இருக்காங்க. ஸோ விஜய் அவர்கள் பேசிட்டு அப்புறமா இந்த ஒரு பிரச்சனை அதிகமாக பேசப்பட்டது. இப்போ இந்த சாத்தான்குளம் பிரச்சனையை பெருசாக வெடிக்கும் போது முக்கியமாக ஸ்ரீதர் அப்படிங்கிற காவல் அதிகாரி ஒரு உண்மையை வெளியே சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது வழக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை கைது செய்ய வேண்டும் அப்படி சொல்லி திமுக கோரிக்கை வைப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொண்டிருக்கும் எழுச்சி பயணம் பாதியிலே ஸ்டாப் பண்ணப்பட்டு அதிமுக மீது மக்களுக்கு மீண்டும் வெறுப்பு உண்டாக்கி மீண்டும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. அதனால தான் இந்த 3 வருஷம் அந்த ஸ்ரீதர் அப்படிங்கிற காவல் அதிகாரி மௌனமாக இருந்தாங்க. எலெக்ஷன் சமயத்தில் அந்த ஸ்ரீதர் அப்படிங்கிற காவல் அதிகாரி ஓப்பனாக பேசியிருக்காங்க. ஸோ உண்மையை நான் சொல்ல போகிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய பேக் ஃபயராக ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்திருந்து பார்க்க போகிறோம் என்ன நடக்க போகுதுன்னு.
அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கைதாக போகிறார்கள். அதுக்கான நடவடிக்கையை இப்ப திமுக எடுத்துக்கொண்டு வருகிறது. இந்த ஒரு கேஸ் அந்த காவல் அதிகாரி உண்மையை சொன்னா எடப்பாடி பழனிசாமி மட்டும் இல்லாம பல அதிமுக நிர்வாகிகள், அதிமுக அமைச்சர்கள் கைதாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மீண்டுமே 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை திமுக பெறப்போகிறது. என்ன நடக்கிறது, என்ன நடக்க போகுது, டீட்டெயிலாக பேச போகிறோம். லாக்அப் மரணம் தமிழகத்தில் அதிகரித்து கொண்டே இருக்கு. இது திமுக ஆட்சியில் மட்டுமான்னு கேட்டால் கிடையாது. அதிமுக ஆட்சியிலும் லாக்அப் மரணம் அதிகமாகவே இருந்தது. முக்கியமாக சாத்தான்குளம் பிரச்சனை தமிழகம் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் பேசப்பட்ட ஒரு மிகப்பெரிய லாக்அப் மரணம். 2020 சாத்தான்குளம் காவல் அதிகாரிகள் ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் அப்படிங்கிற தந்தை மகனை விசாரணைக்காக சாத்தான்குளம் காவல் நிலையத்துக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. எதுக்காக விசாரணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக்டவுன் சமயத்தில் இந்த காவல் அதிகாரிகள் இவங்க 2 பேர்கிட்ட லஞ்சம் கேட்டிருக்காங்க. இவங்க 2 பேரும் நாங்கள் லாக்டவுனில் இருக்கோம், எங்களோட வியாபாரமே ஒழுங்காக போகலை, இந்த சமயத்தில் நாங்கள் எப்படி லஞ்சம் கொடுக்க முடியும், உங்களுக்கு காசு கொடுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. முக்கியமாக ஃபினிக்ஸ் ஜெயராஜ் அவர்களோட மகன் இவர் காவல் அதிகாரி கிட்ட ரொம்ப கோபமாக பேசியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை பழிவாங்குவதற்காக சாத்தான்குளம் காவல் அதிகாரிகள் உங்கள் மீது விசாரணை நடத்த வேண்டும், உங்கள் மீது கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நைட்டு ஒரு 7 மணிக்கு தந்தையும் மகனையும் கூப்பிட்டு போயிருக்காங்க. காவல் நிலையத்தில் 9 காவல் அதிகாரிகள் இவங்க 2 பேரையுமே அடித்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இதில் லாக்அப்லேயே தந்தையும் மகனும் உயிரிழந்திருக்காங்க. ஒரே நேரத்தில் தந்தையும் மகனும் உயிரிழந்திருக்காங்க. இந்த ஒரு விஷயம் இந்தியா முழுவதும் பேசப்பட்டது 2020. ஸோ இப்போ இந்த ஒரு விஷயத்தை மீண்டும் திமுக தூசி தட்டி எடுத்திருக்கு, இன்டைரக்டாக எடுத்திருக்கு. அப்போ 2020 இந்த ஒரு கேஸ் சிபிசிஐடிக்கு மாற்ற சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாததால் அப்பவே சிபிஐக்கு இந்த ஒரு கேஸ் மாற்றப்பட்டது. கட்டமாக 900 பக்கம் கொண்ட ஒரு அறிக்கையை நீதிமன்றத்தில் சிபிஐ சமர்ப்பித்தாங்க. அதை தொடர்ந்து 400 பக்கம் அறிக்கையை நீதிபதி முன்னிலையில் சிபிஐ சமர்ப்பித்தாங்க. அப்ப நீதிபதி இவங்க கிட்ட ஒரு சிபிஐ கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, இன்னும் 6 மாதத்துக்குள்ள இந்த ஒரு கேஸ் முடிக்க வேண்டும். இந்த தந்தை மகன் லாக்அப் மரணத்தில் உண்மைகள் என்னென்ன காவல் அதிகாரிகள் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்க வேண்டும் அப்படி சொல்லி நீதிபதி உத்தரவிட்டாங்க. ஸோ அதன் பேரில் 9 காவல் அதிகாரிகளை விசாரணை கைதியாக இவங்க மேல வழக்கும் போடப்பட்டது. இந்த ஒரு வழக்கு இப்போ வரைக்குமே போய்கொண்டு இருக்கு. 3 வருடங்கள் மேல ஆகிவிட்டது. ஸோ நீதிபதி 6 மாதங்கள் தான் கொடுத்தாங்க. ஆனா இப்போ 3 வருடங்களுக்கும் மேல ஆகியிருக்கு. இந்த சமயத்துல இந்த ஒரு வழக்குல ஒரு புதிய திருப்பம் ஏற்பட்டிருக்கு. அந்த 9 காவல் அதிகாரிகள்ல ஸ்ரீதர் அப்படிங்கிற ஒரு காவல் அதிகாரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. மனுவை நீதிபதி கிட்ட கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த காவல் நிலையத்தில் அந்த சமயத்தில் என்ன நடந்தது, இந்த ஒரு கொலையில் யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற உண்மையை நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த அந்த காவல் அதிகாரி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு கேஸ்னால் 2026 சட்டமன்ற தேர்தல் திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போ திமுக மீது இருக்கும் குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக்அப் மரணங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கு. சிஎம் ஸ்டாலின் அவர்கள் இதை பற்றி கேள்வி கேட்காம இருக்காங்க. ஸோ விஜய் அவர்கள் பேசிட்ட அப்புறமா இந்த ஒரு பிரச்சனை அதிகமாக பேசப்பட்டது. இப்போ இந்த சாத்தான்குளம் பிரச்சனையை பெருசாக வெடிக்கும் போது முக்கியமாக ஸ்ரீதர் அப்படிங்கிற காவல் அதிகாரி ஒரு உண்மையை வெளியே சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது வழக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை கைது செய்ய வேண்டும் அப்படி சொல்லி திமுக கோரிக்கை வைப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொண்டிருக்கும் எழுச்சி பயணம் பாதியிலே ஸ்டாப் பண்ணப்பட்டு அதிமுக மீது மக்களுக்கு மீண்டும் வெறுப்பு உண்டாக்கி மீண்டும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. அதனால தான் இந்த 3 வருஷம் அந்த ஸ்ரீதர் அப்படிங்கிற காவல் அதிகாரி மௌனமாக இருந்தாங்க. எலெக்ஷன் சமயத்தில் அந்த ஸ்ரீதர் அப்படிங்கிற காவல் அதிகாரி ஓப்பனாக பேசியிருக்காங்க. ஸோ உண்மையை நான் சொல்ல போகிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய பேக் ஃபயராக ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்திருந்து தான் பார்க்க போகிறோம் என்ன நடக்க போகுதுன்னு.